Hi viewers, welcome to JKSAMAYAL. இன்னைக்கு நம்ம chicken dum biryani எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பிரிஞ்சி இலை, 2 மராத்தி முக்கு, 2 நட்சத்திரப்பூ, ஒரு 2 பட்டை எடுத்துருக்க உடைச்சி வச்சிருக்கேன். கிராம்பு கொஞ்சம் எடுத்துங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூனு. இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், நான் 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூனு. இது வந்து ஃப்ரைடு ஆனியனு. நான் ஒரு வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் இருக்குது. எண்ணெய் ஒரு 3 ஸ்பூனு. உப்பு தேவைக்கேற்ப. தயிர் வந்து 150 ml வச்சுருக்கோம். ஒரு 5 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கோம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 3. சிக்கன் வந்து ஒரு 1 kg வந்து நல்லா வந்து மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து 1 kg வந்து பாஸ்மதி அரிசி வந்து 1/2 hour ஊற வச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கோம். இந்த பொருள்லாம் வச்சு இப்போ நம்ம வந்து தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றுக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டுங்க போதும். எண்ணெய் கொஞ்சம் காயிட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறதுல எல்லாத்துலேயும் பாதி பாதி போட்டுங்க. ஒரு மராத்தி முக்கு, ஒரு 4 லவங்கம், பட்டை கொஞ்சம், ஏலக்காய். இது கொஞ்சம் எண்ணெயில் நல்லா சூடாகட்டும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து சாதம் ரெடி பண்ணிக்க போகிறோம். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் சாதம் வடிச்சோன்னா உங்களுக்கு ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போது ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க. இப்போது அரிசி வேகிறதுக்கான தண்ணியை வந்து இதுலேயே போட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சோன்னே அரிசி போட்டுடலாம். இப்போ ஒலை நல்லா கொதிச்சிட்ருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வச்சுருக்க வந்து அரிசி அதில் போட்டுடலாம். அரிசி இதில் போட்டாச்சு. இது ரொம்ப வேக வேண்டாம், ஒரு அரை வேக்காட்லேயே எடுத்துருங்கண்ணா. இங்கே பாருங்கள், இந்த அரிசி போய் நல்லா இந்த பதத்துக்கு வெந்தால் போதும். அரை வேக்காடாக தான் இருக்கணும். எதுவும் கலராதிங்க, அரிசி உடஞ்சிரும். அப்படியே வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு நெய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா காயிட்டும். காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பிரியாணியில் மிச்சம் இருக்கிற அந்த மசாலா எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பச்சை மிளகா போட்டுங்க. வச்சுருக்கிற எண்ணெயும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு புதினா போட்டுங்க. எண்ணெய் எதுனா பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கட் பண்ண வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அது வரல வதங்கட்டும். கொஞ்சமாக சால்ட் இதில் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். கலர் மாறிடுச்சு பாருங்கள் வெங்காயம். இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்குங்க. இந்த பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு எவ்வளோ சேர்க்குறோமோ வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ வந்து டேஸ்ட்டும் நல்லா வரும். இது வதங்கினதும் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா மேஷ் பண்ணிங்க. பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கரம் மசாலா அப்புறமும் சில்லி பவுட்ரு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நான் எதுவும் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறேன். அதுவே வந்து உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மசாலா ஃபார்ம் ஆகிற அளவுக்கு கலரி விட்டுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசாலா ஃபார்ம் ஆகணும். இந்த மாதிரி கலரி விட்டுட்டு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து லெமன் போடுவாங்க. லெமனும் போடலாம், தயிரும் போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. தண்ணி இப்போ வரல நான் எதுவும் ஆட் பண்ணல. சிக்கன் வேகிறதுக்காக நான் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா கலரி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நான் வந்து மூடி போட்டு வேக வச்சிடுறேன். சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் கறி நல்லா வெந்திருக்கு. இதில் வந்து கிரேவி மட்டும் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் எடுத்துங்க. நான் வந்து ஒரே ஒரு டம்ளர் தண்ணி தான் ஊற்றினேன். இங்கே பாருங்கள் சிக்கன்னும் நம்ம அந்த தக்காளி இந்த மசாலாலாம் இருக்கு இல்லையா, அதுவே வந்து எவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்கு பாருங்கள். இது ஒரு தடவை நல்லா கலரி விட்டுட்டு உப்புலாம் சரி பார்த்துங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸ் வந்து இதில் போட்டுடலாம். பொறுமையாக செய்யுங்க. சாதம் உடஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு அந்த பாஸ்மதி அரிசி இதுவே வராது. உடையாமல் பொறுமையாக எடுத்து போடுங்க. ஃபஸ்ட்டு பாதி சாப்பாடு போட்டுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த கிரேவி, அதை வந்து நடுவில் போட்டுங்க. பாதி ஊற்றிங்க. இது கூடவே நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ஃப்ரைட் ஆனியன் போட்டுடலாம். பாதி மட்டும் போடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி. இதுக்கு மேலே பேலன்ஸ் இருக்கிற சாப்பாடையும் போட்டுருங்க. இதுக்கு மேலேயும் பேலன்ஸ் இருக்கிற அந்த கிரேவியை போட்டுங்க. கிரேவியும் இருக்கிற ஆனியன்ஸ் எல்லாமே இதில் போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டுருங்க. பேலன்ஸ் எல்லாமே போட்டுடலாம். தண்ணி கொஞ்சமாக வந்து தெளித்து விட்டுருங்க. மேலே போட்டுட்டு மூடி போட்டுருங்க. அவ்வளோதாங்க. நான் வந்து இப்போது என்ன பண்ணியிருக்கோம், அந்த இருக்கிற சாப்பாடு அரிசிலாம் போட்டுட்டு மூடி போட்டு இது மாதிரி நான் வெயிட் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரியே இருக்கட்டும். அதே மாதிரி இந்த மாதிரி வெயிட் இல்லாதவங்க ஒரு பாத்திரத்தில் நல்லா சுடு தண்ணி வச்சு அந்த தண்ணி கூட வைக்கலாம். இப்போ நம்ம எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடி பிடிக்காம நல்லா வந்திருக்கு.
அப்படியே லைட்டாக கலரி விட்டுங்க. சாதம் உடையாமல் கலரிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சுவையான சிக்கன் தம் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் JK வியூஸ்.